உங்க இண்டஸ்ட்ரியில தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட் லீட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜருக்கும் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் சேம் பைப்லைன் காட்டுதா? ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டீம்ஸ் வைஸ் ஒரு லீடை வந்து ஃபாலோ பண்ண கஷ்டப்படுறீங்களா? அதுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா சிஆர்எம் அடியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபீல்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டேஜஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மை பைப்லைன் அப்படின்ற ஃபில்டர் இருக்குது. ஸோ நான் எந்த லாகின்லேருந்து லாகின் பண்ணுறனோ அந்த யூசர்ஸோட லீட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து சேல்ஸ் பர்சன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இதை லிஸ்ட் வியூக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே ஓவராலாக பார்த்தீங்கன்னா 21 லீட்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் நான் இந்த பைப்லைனை எடுத்து விட்டேன் அப்படின்னா ஓவராலாக எல்லாமே வந்து உங்களுக்கு லீட்ஸ் வந்து தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 26 லீட்ஸும் தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓவரால் லீட்ஸையும் நம்மளால பார்த்துக்க முடியும். நம்மளோட லீட்ஸை மட்டும் தனியாகவும் செக்ரிகேட் பண்ணி பார்த்துக்கலாம். தென் அதே மாதிரி இதில் நீங்கள் ஃபில்டர் போட்டு எம்ப்ளாயி வைஸ் நீங்கள் பார்க்குறீங்க, சேல்ஸ் பர்சன் வைஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்மளால ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டீம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து மல்டிபிள் டீம்ஸ் வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ நான் சேல்ஸ் டீம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அந்த டீமுக்கான லீடர் வந்து நீங்கள் வச்சு சூஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் அதுக்கான மெம்பர்ஸையும் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீடை வந்து ஒரு டேக் மூலியமாவோ இல்லைனா சிட்டி அந்த ஏரியா வைஸ் நீங்கள் வந்து இந்த பர்சனுக்கு அலோகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அசைன்மெண்ட் ரூலும் நமக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இதுக்கான வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். இப்போ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டீம்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சேல்ஸ் டீம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டேஜ் இருக்குது. இப்போ நியூ, குவாலிஃபைட் அண்ட் ஃபீல்டு சர்வீஸ் அண்ட் ப்ரொபோஷன் அண்ட் ஓன் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு இந்த டீமில் இருக்கிறவங்க ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் அதே இது நான் டீமில் ஸோ இப்போ கோயம்புத்தூர் டீம் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நியூ, குவாலிஃபைட், ப்ரொபோஷன் அண்ட் ஓன் இவ்வளோதான் ஸ்டேஜஸ் தேவைப்படும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று மிஸ் ஆகுது. என்னன்னா ஃபீல்டுக்கு போகிறது மிஸ் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து ஃபீல்டுக்கு போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தேவையில்லை. நம்ம வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து ஆன்லைன்லேயே நம்ம வந்து முடிச்சு கால் வந்து கம்ப்ளீட் ஆகிடும், இல்லை சேல் பண்ணிவிடுவோம் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டீம் வச்சு ஒரு இண்டஸ்ட்ரியில் மல்டிபிள் டீம்ஸையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அந்த டீம் யார் லீடர் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸு, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லீடை இன்னொரு டீமுக்கு அசைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் டீம் எல்லா டீமே நமக்கு விசிபிலிட்டி இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் லீடை இங்கே இருந்த மணிக்கே உங்களால் டீமுக்கு வந்து அலோகேட்டும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்மார்ட்டாக பண்ணும்போது ஸோ அந்த லீடை வந்து ஜஸ்ட் ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்க வந்து டீமுக்காக அலோகேட் மட்டும் பண்ணிட்டா போதும். அவங்கவுங்க லீடை அவங்கவுங்க ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு மேனேஜர் லெவலில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் டீம்ஸை மட்டும் பார்த்தா மட்டும் போதும். டீம்ஸ்குள்ளே போயிட்டு எந்தெந்த டீம் பார்க்குறாங்க அப்படின்னு இப்போ சென்னை டீமில் பார்க்குறாங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. ஸோ இது மாதிரி இப்போ நான் சேல்ஸ் டீம் போகிறேன். ஸோ சேல்ஸ் டீமில் எவ்வளோ குவாலிஃபைட் லீடாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் இதை லிஸ்ட் வியூக்கு மாற்றிருக்கேன். ஸோ இதில் ஸ்டேஜஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ லீடர் 8 இருக்குது, குவாலிஃபைல 3, ஃபீல்டு விசிட்டில் 2, ப்ரொஃபஷனல் 2, ஓனில் 3. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஸ்டேஜில் எந்த டீம் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு அனலிட்டிக் பர்பஸ்க்கு வந்து அவங்க ஈஸியாக வந்து ரிப்போர்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.